வணக்கம். இன்னைக்கு நாம டிக்சன் டெக்னாலஜிஸ் இந்தியா லிமிடெட் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்மகிட்ட அவங்களோட FY25 ரிப்போர்ட், Q1 FY26 ரிசல்ட்ஸ், இன்வெஸ்டர் பிரசன்டேஷன், அப்புறம் ICRAவோட லேட்டஸ்ட் கிரெடிட் ரேட்டிங், earnings கால் டிரான்ஸ்கிரிப்ட்னு நிறைய டேட்டா இருக்கு. இல வச்சு டிக்சனோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கு, எதிர்காலம் எப்படி, என்னென்ன சவால் இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, டிக்சன் டெக்னாலஜிஸ் இவங்க இந்தியாவில் இருக்கிற பெரிய எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி சேவை, அதாவது EMS கம்பெனிகள்ல ஒன்று. சிம்பிளா சொன்னா பெரிய பெரிய பிராண்டுகளுக்கு இவங்க தான் பொருள் செஞ்சு கொடுக்குறாங்க. முக்கியமா சொல்லணும்னா போன நிதி ஆண்டுல, அதாவது FY25ல அவங்க வருமானம் பயங்கரமா ஒரு 119% ஏறி 38,880 கோடி ஆயிருக்கு. ஓஹோ, 119% வளர்ச்சியா? ஆமா. நிகர லாபம் பாத்தீங்கன்னா இன்னும் சூப்பர், 229% உயர்ந்து 1,233 கோடி. இந்த வேகம் இந்த வருஷம் முதல் காலாண்டுலையும் Q1 FY26லையும் தொடருது. வருமானம் 95%, லாபம் 100% ஏறி இருக்கு. நம்ப முடியலையே. இது சும்மா சாதாரண வளர்ச்சி இல்ல. இதனால தான் ICRA கூட ஆகஸ்ட் 2024ல அவங்க லாங் டர்ம் ரேட்டிங்கை ICRAA ஸ்டேபிளா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இதுவே கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஹெல்த்தும் வளர்ச்சி பாதையும் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு காட்டுது. இப்போ புதுசா நிறைய கூட்டு முயற்சிகள், ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ், அப்புறம் பின்னோக்கிய ஒருங்கிணைப்பு, அதாவது பேக்வர்ட் இன்டகிரேஷன்ல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. சரி, இந்த பிசினஸ் மாடல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எப்படி இது வேலை செய்யுது? வருமானம் முக்கியமா எங்க இருந்து வருது? இவங்க பாத்தீங்கன்னா பல செக்மெண்ட்ல இருக்காங்க. மொபைல் ஃபோன், அப்புறம் EMS பிரிவு, இதுதான் மெயின். அப்புறம் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ், அதாவது டிவி, ஃப்ரிட்ஜு, வீட்டு உபயோகப் பொருட்கள்ல வாஷிங் மெஷின், லைட்டிங்னு பல வகை. ஆனா வருமானத்துல பெரும்பங்கு, கிட்டத்தட்ட 91% மொபைல் பிரிவுல இருந்து தான் வருது. Q1 FY26 டேட்டா இது. ஓகே, எந்த மாதிரி பிராண்டுகளுக்கு பண்றாங்க? பெரிய லிஸ்டே இருக்கு. மோட்டோரோலா, ஷாவமி, சாம்சங், அப்புறம் பிலிப்ஸ் லைட்டிங்க்கு சிக்னிஃபை, HP, லினோவோ, ஏசஸ் லேப்டாப்களுக்கு. இப்படி பல பெரிய பேருங்க. சில சமயம் வெறும் உற்பத்தி மட்டும் இல்லாம டிசைனும் சேர்த்து பண்றாங்க. ODM, அப்புறம் அரசாங்கத்தோட PLI திட்டம், அதுவும் இவங்களுக்கு நல்ல சப்போர்ட். இந்த வளர்ச்சி எண்கள்லாம் பார்க்கும்போது அவங்க நிதி நிலைமை, அதாவது ஃபைனான்சியல்ஸ் எப்படி இருக்கு? ஃபைனான்சியல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. வருமானம், லாபம் டபுள் டிஜிட்ல வளர்றத பார்த்தோம் இல்லையா? முக்கியமா அவங்க ஆபரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின், அதாவது செயல்பாட்டு லாப வரம்பு, அது ஸ்டேபிளா இருக்கு. ஒரு 3.8%, 3.9% ரேஞ்சில். மூலதனத்தின் மீதான வருவாய், அதாவது ROCE, அது ரொம்ப நல்லா இருக்கு. Q1 FY26ல 49.1%. போட்ட முதலுக்கு நல்ல ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. அதே மாதிரி பங்கு மீதான வருவாய், அதாவது அட்ஜஸ்டட் ROEயும் 33.9% இருக்கு. ரொம்ப ஆரோக்கியமான எண்கள் இதெல்லாம். சரி, கடன் எப்படி இருக்கு? கையில காசு இருக்கா? அதுவும் நல்ல நிலைமையில தான் இருக்கு. Q1 FY26 படி பார்த்தா நிகர கடன், அதாவது நெட் டெட், நெகட்டிவ்ல இருக்கு. -214 கோடி. நெகட்டிவ்லையா? அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற ரொக்கத்தை விட அவங்க கடன் கம்மியா இருக்கு. இது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். இன்னொன்னு, பணமாற்ற சுழற்சி, கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள், அதுவும் -4 நாட்கள். -4 நாட்களா? எப்படி? ஆமாம், அதாவது அவங்க சப்ளையருக்கு காசு கொடுக்கறதுக்கு முன்னாடியே கஸ்டமர் கிட்ட இருந்து காசை வாங்கிடுறாங்க. இது அவங்க ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ திறமையா இருக்குன்னு காட்டுது. அவாரம். ஆமா, இது இல்லாம போன வருஷத்துக்கு பங்குக்கு ₹8 டிவிடெண்ட் வேற பரிந்துரை செஞ்சிருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவ் பண்ணணும். சோ மொத்தத்துல ஃபினான்ஷியல் ஃபிளெக்சிபிலிட்டி நல்லாவே இருக்கு. ஓகே, இந்த வளர்ச்சி இப்படியே தொடருமா? எதிர்காலத்துக்கு என்ன பிளான் வச்சிருக்காங்க? மேனேஜ்மெண்ட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. மொபைல் பிரிவில் அடுத்த குவார்ட்டர்ல Q2 FY26ல ஒரு 15% வளர்ச்சி இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆர்டர் புக் நல்லா இருக்கான், கெப்பாசிட்டியும் ஏத்துறாங்க. மொபைல், ஃப்ரிட்ஜ் 1.2 மில்லியன்லேருந்து 2 மில்லியனா, வாஷிங் மிஷின் எல்லாத்துலேயும் உற்பத்தி அதிகரிக்கிறாங்க. அப்புறம் புது ப்ராடக்ட்ஸ், ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ரெஃப்ரிஜரேட்டர்ஸ், சர்வர்ஸ், லேப்டாப்ஸ், ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனர்ஸ்னு புதுசாகவும் இறங்குறாங்க. நீங்க முன்னாடி சொன்னீங்கல்ல, பின்னோக்கிய ஒருங்கிணைப்பு, அது எந்த அளவுக்கு முக்கியம்? ஆமா, அது ரொம்ப முக்கியம். இதனால வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்றதை குறைக்க முடியும், செலவும் குறையும், சப்ளை செயின்லயும் நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும். டிஸ்பிளே மாடியூல்ஸ்க்கு HKC கூட ஒரு JV, கேமரா மாடியூல்ஸ்க்கு QTech கூட, ப்ரிசிஷன் காம்பனன்ட்ஸ்க்கு சாங்கிங் யூஹாய் கூடன்னு JVகள் போட்டு உதிரி பாகங்களையும் இங்கே தயாரிக்க பிளான் பண்றாங்க. இதுக்காக ECMS திட்டத்திலையும் அப்ளை பண்ண போறாங்களாம். ஓகே. இது போக லாங் சேர், விவோ, இன்வென்டெக் கூட புது கூட்டு முயற்சிகள், அப்புறம் ஏற்றுமதி,
குறிப்பா மொபைல் ஏற்றுமதி மட்டும் 7,000 கோடி வரை போகும்னு எதிர்பார்க்கறாங்க. இதெல்லாம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உதவும். PLI திட்டம் முடிஞ்சா கூட இந்த மாதிரி நடவடிக்கைகள் மூலமா போட்டியை சமாளிக்க முடியும்னு நம்புறாங்க. கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா ரிஸ்க் இல்லாம இருக்குமா? என்னென்ன சவால்கள் இருக்கு? நிச்சயமா இருக்கு. எதுல தான் ரிஸ்க் இல்ல? இங்க பாத்தீங்கன்னா 1, சில பெரிய கஸ்டமர்ஸ் ரொம்ப நம்பி இருக்கிறது. ஆனா அதை குறைக்க புது கஸ்டமர்ஸ், புது செக்மெண்ட்ஸ்னு போறாங்க. 2வது, உதிரி பாகங்களுக்கு இன்னும் இறக்குமதியை நம்பி இருக்காங்க. இதுல ஃபாரெக்ஸ் ரிஸ்க், சப்ளை செயின் பிரச்சனை எல்லாம் வரலாம். இதுக்கு தான் அந்த பேக்வர்ட் இன்டகிரேஷன். சரி. இதுக்கு நிறைய ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படும். இது வரைக்கும் நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க, பட் அது ஒரு சவால். அப்புறம் போட்டி அதிகமாயிட்டே இருக்கு, டெக்னாலஜி வேகமா மாறுது. இதெல்லாம் எப்பவுமே இருக்கிற ரிஸ்க் தான். முக்கியமா இப்போ உங்க நிறைய விஷயத்த ஒரே நேரத்துல செய்ய பார்க்கறாங்க. இத்தனை ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ், கெப்பாசிட்டி விரிவாக்கம், புது ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் சரியா எக்ஸிக்யூட் பண்றது அது ஒரு பெரிய சவால். எக்ஸிக்யூஷன் ரிஸ்க். PLI திட்டம் முடியறதும் ஒரு ஃபேக்டர். அதுக்கு மாற்று வழி இருக்குன்னு சொல்றாங்க, பார்க்கணும். ICRA சொன்ன மாதிரி லாப வரம்ப மெயின்டைன் பண்றதும் கடனை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். இவ்வளவு விஷயங்களையும் கேட்ட பிறகு நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான். டிக்சன் வெறும் ஒரு EMS கம்பெனியா இல்லாம மூலப்பொருள்ல இருந்து முழு ப்ராடக்ட் வரைக்கும் பண்ற ஒரு கம்ப்ளீட் எலக்ட்ரானிக்ஸ் பவர் ஹவுஸா மாற பாக்குறாங்களா? இல்ல இத்தனை விதமான முயற்சிகளை ஒரே நேரத்துல மேனேஜ் பண்றதே அவங்களுக்கு பெரிய தலைவலியா இருக்குமா? இதை யோசிக்க வேண்டிய விஷயம். கேட்டதற்கு நன்றி. அடுத்து எந்த நிறுவனத்தை நாங்கள் பகுப்பாய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதை எங்களுக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்கள்.